ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்மால் எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரிக்னே சொல்லலாம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து கோல்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த ட்ரிக் சொல்கிறேன். ஆக்சுவலி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து சென்னை ரேட்டை விட 50 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சென்னை ரேட் வந்து 1150 அப்படின்னா எங்களுக்கு வந்து 1100 தான் விற்கும் எங்கள் ஊரில். ஸோ அது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நார்மலாக வந்து ஃபெஸ்டிவல் டைத்தில் மற்ற ஷாப்லாம் கொடுப்பாங்க 50 ருபீஸ் கம்மின்னு. எங்கள் ஊரில் வந்து நார்மலாகவே 50 ருபீஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு செயின் வாங்கலாம் அப்படின்றதுனால வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த என்கொயரியில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணேன். பேசிக் மாடல் இருக்கும்ல, நம்ம வந்து கோல்டு வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், ஆடம்பரத்துக்கு கிடையவே கிடையாது. அது முதல்ல மைண்டில் செட் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸோடு வாங்கணும். ஆடம்பரத்துக்குன்னு வாங்குறது வந்து ரொம்பவே தப்பு. அதுவும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பஞ்ச் டைலாக் வந்து சொல்லணும்னு நினச்சேன். பஞ்ச் டைலாக்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நான் இதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வந்து பொண்ணுங்கன்னா வந்து உடம்புல வந்து தங்கம் இருக்கணும், ஜென்ஸ்லாம் வந்து பாக்கெட்டில் பணம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 2 பேருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, வெளில போகிற ஒரு எப்படியுமே வந்து லேடிஸ் கையில் பணம் இருந்தாலும் நம்ம ஜென்ஸ்டேருந்து வாங்கி கொடுக்குறப்ப நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். கொடுங்க, அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறப்ப. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ரியல் டைமில் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வந்து அதை வாங்குறப்ப அது எப்படி சொல்கிறது, அது கெத்தாக கூட இருக்கும். ஓகேங்களா? அதுமாரி நம்மளும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப வந்து இந்த கழுத்து நிறையா நகை போட்டு போகிறது, அப்படி ஒரு கிராண்டாக போனால் அப்போ வந்து ஒரு மதிப்புன்றது பார்த்திங்களா, அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிறப்பலாம் ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கேன். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செயின் போட்டிருந்தா கூட அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து நான் நிறைய எப்படி சொல்கிறது, இப்போ வந்து அந்த சின்ன செயினுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இப்போலாம் நல்லா ஃபுல்லாக அப்படியே போட்டு போகிறாங்க பற்றி, அவங்களுக்குலாம் ரொம்ப மதிப்பாக இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ரிலேட்டிவ் சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ போட்டு போனாலும் என்ன செஞ்சாலும் பொறாமப்படுறவங்க படாமப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. நான் அதை வந்து எப்படி சொல்கிறது, அதுங்களாம் வந்து திருத்தவே முடியாத ஒரு சில எப்படி சொல்கிறது கேட்டகரிஸுங்க. எப்பவுமே ரிலேட்டிவ்ஸை வந்து நம்ம பிலீவ் பண்ணவும் கூடாது. யாராக இருந்தாலும் சரி, பிலீவ் பண்ண வேண்டியது நம்ம ஒரு 3-4 பேரை வேணால் பிலீவ் பண்ணலாம். ஸோ 3-4 பேர் யாராக இருக்கும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் பிலீவ் பண்ணுறது அதான். மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 பேரை மட்டும்தான் பிலீவ் பண்ணுவேன். மீதி யாருமே பிலீவ் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் என்னோடய எப்படி சொல்கிறேன், ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஆல் ஆர் ஃபேக் பீப்புள்ஸ் தான் வந்து அதிகம். சும்மா வந்து அப்படி கண் துடைப்புக்கு செய்கிறவங்க தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எங்கள் ஊரில் வந்து ஜிஆர்டி ஜோஸு லோக்கல் ஷாப்பில் வந்து நான் கேட்டு பார்த்தேன். செயின் கலெக்ஷனோட வேஸ்டேஜ் ஜிஆர்டியில் ஸ்டார்டிங்கே வந்து 7% சொல்லியிருந்தாங்க. பேசிக் அந்த முறுக்கு மாடல் இருக்கும் அதுதான், அதுவே 7% தான் ஸ்டார்டிங்கே. ஜாயல் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 சொல்லியிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் 5.5 கிட்ட தரேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ லோக்கல் ஷாப்பில் வந்து 5, அது வந்து 4.5 இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து லோக்கல் ஷாப்பில் ப்ரிஃபர் பண்ணுறப்ப 50 ருபீஸும் கம்மி. நான் எங்கள் ஊர் என்னன்னு சொல்ல விருதாச்சலம். ஸோ நீங்கள் அங்கே வந்து லோக்கல் ஷாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். 50 ருபீஸ் கம்மியாக இருக்கும் ஓவரால் கோல்டு ரேட்டில். ஓகேங்களா? பர் கிராமுக்கு 50 ருபீஸ் கம்மியாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து மாற்றவே முடியாது. எப்பயுமே அது இருக்குது. நான் வந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ உங்கள்கிட்ட நான் வீடியோவில் சொல்லணும்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுமாரி எப்பயுமே வந்து ஒரு ஜுவல் ஷாப் ஒரு ஜுவல் ஷாப்பில் போய் டக்குன்னு வாங்காதீங்க. 2-3 ஜுவல் ஷாப் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு ஜுவல் வாங்குங்க. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குங்க. இப்படி அந்த கல்கட்டா மாடல், டர்க்கி மாடலுக்குலாம் வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் எக்கச்சக்கமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போலாம் எல்லா ஷாப்லேயுமே வந்து வேஸ்டேஜ் 50% தான் ஸ்ட்ரீட்டுக்கு தராங்க. ஃபுல் பர்சன்ட் வேணுன்னா நம்ம பேமெண்ட்டுக்கு தான் வாங்கணும். எப்படி பார்த்தாலும் லாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து வேஸ்டேஜ் எது கம்மின்னு கேளுங்க. போனோடனே வேஸ்டேஜ் கம்மி, இப்போ செயினில் வேஸ்டேஜ் கம்மி எது, அதுமாரி இப்போ ஆரம் வாங்க போகிறேன் அதில் வேஸ்டேஜ் கம்மியான மாடல் என்ன அப்படி பாருங்கள். ஸோ அப்படி பார்த்து வாங்குறப்போ உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.